ப்ரொடியூசர் வந்து ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். அந்த ₹100 வந்துட்டு ₹18 ஜிஎஸ்டி, ₹5 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். சரிங்களா? ஸோ 18 + 5 23%. அடுத்து பார்த்தோன்னா இந்த 23 கழிச்சு வர அமௌண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா கிராஸ் உங்களுக்கு. அந்த கிராஸில் வந்துட்டு 50% வந்துட்டு தேட்டருக்கு போயிடுது. அந்த 50% தேட்டர் போயிடுச்சு. ஸோ 23 + 50 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 73 வருதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்துட்டு ப்ரொடியூசருக்கு வருது. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 73-75% வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர ஒரு 20-25% தான் வந்துட்டு ப்ரொடியூசர் கைக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வருது. இன்றைக்கி வந்துட்டு சினிமா வந்துட்டு இந்த நிலைமையில் இருக்குது. ஸோ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ கேபிள் சங்கர் சார் மாதிரிலாம் இவங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணணும். சின்ன படங்களை வந்துட்டு எடுத்து ஓடிடிக்கு கொடுக்கணும். சார் அவருடைய பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா சின்ன படங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் இருக்கும். சின்ன படங்களுக்கு வந்து இன்றைக்கி தேட்டர்ஸே கிடையாது. இன்றைக்கி தேட்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய சின்ன படங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதை விட ஒரு மோசமான நிலைமை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. அதாவது ஒரு தேட்டரில் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுங்க. நீங்கள் வந்து ஒரு 50 டிக்கெட் எடுக்கிறீங்களா, நீங்கள் வந்து 75 டிக்கெட் எடுக்கிறீங்களான்னு சொல்கிறாங்க. பல படங்கள் வந்துட்டு அந்த மாதிரி டிக்கெட் எடுத்து தான் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள் வந்துட்டு ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமையாக இருக்குது இன்றைக்கி சின்ன படங்களுக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தியேட்டர் ஓனர் அசோசியேஷனு, தென் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து உட்காந்து இது டிஸ்கஸ் பண்ணி சின்ன படங்களுக்கு ஏதாவது பண்ணால் தான் லைஃப். ஏன்னா போன வருஷம் 285 ஃபிலிம்ஸ் ரிலீஸ்டு. இதில் வந்து 250 படத்துக்கு வந்துட்டு கியூப் காசு கூட வரல ரிட்டர்ன். இதுதான் ரியாலிட்டி. நான் உங்களுக்கு டேட்டாவோட சொல்கிறேன். 250 படத்துக்கு கியூப் காசு கூட வரலை. ஸோ மிச்சம் இருக்கிற ஒரு 35 படம் தான் பார்த்தோன்னா அப்படி இப்படின்னு தேறி ஒரு பணத்தை எடுத்திருக்காங்க. கௌரிஷை பற்றி சொல்லணும்னா, எனக்கு 4 இயர்ஸ் பேக்கே காட்டினார், படத்தை காட்டினார், இதோடைய படத்துடைய பைலட்லாம் காட்டினார். ஸோ எனக்கு ஒரு 4 வருஷமும் பழக்கம் அவர். கௌரிஷ் அவருடைய பேக்ட்ராப் என்னென்னா சினிமா பேக்ட்ராப் கிடையாது, ஒரு பெரிய பேக்ட்ராப் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து ஒரு பேஷனை நோக்கி ஒரு படத்தை நல்லா பண்ணணும்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாருன்றது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸுடைய சக்ஸஸ் இது. சரிங்களா? நீங்கள் இப்போ நான்லாம் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், நான்லாம் ஹரி சாரோட அசோசியேட்டாக இருந்திருக்கேன், கதீர் சாரோட அசோசியேட்டாக இருந்திருக்கேன். இப்போ கடைசியில் பார்த்தோன்னா இந்த பேச்சுலர் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலி நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போய் ப்ரொடக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ரிவர்ஸாக வந்து வரதில்ல. ஸோ அதனால் எனக்கு இதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதை வச்சு சொல்கிறேன். ஸோ கௌரிஷ் மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூசர் வந்தால் தான் பலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். பல 24 கிராஃப்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு ஜாப் இருக்குது. இப்போ போன வருஷம் 285 படங்களில் வந்துட்டு 250 ப்ரொடியூசர் காணும். இந்த வருஷம் காணும். புரியுதுங்களா? ஆனால் இந்த வருஷமும் ஒரு 285 படம் வரும், திரும்ப வரும், அந்த படம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்தாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த கடுக்கா படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்து என்னதான் 2-3 படம் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. கொரோனா டைமில் தான் எனக்கு கௌரிஷும் டைரக்டர் சாரும் வந்து மீட் பண்ணாங்க, பேசினாங்க. சரி சின்ன படம் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருக்கிற யூனிட் எல்லாமே கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி இந்த படத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு இப்போ தெரியுது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு 2-3 படம் கிடச்சிது. ஸோ தைரியமாக சின்ன படம் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து நல்லா ரீச் ஆனால் தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ஓடிடியில் வர கேபிள் சங்கர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரிலீஸ் பண்ணி கொடுத்த தனஞ்சயன் சாருக்கு தேங்க்ஸ். என்னால் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். டைம் ஆச்சு. ஸோ எல்லாருக்கும் நேம் சொல்ல முடியல. ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். அண்ட் இந்த ப்ரெஸ் எல்லாருக்குமே, ஏன்னா ப்ரெசன்ட் மீடியா இல்லைன்னா என்னதான் நல்ல படம் எடுத்தாலும் அது ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை ஆரம்பத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தேட்டர் ரிலீஸ் பண்ண தனஞ்சயன் சாருக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே எஸ்எஸ்சி சார், போஸ்டர் ரிலீஸ் பண்ண எல்லாருமே, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணல எல்லாருமே, நட்டி சாராக இருக்கலாம், வசந்தபாலன் சாராக இருக்கலாம், இன்றைக்கி வர முடியல, சுரேஷ் காமத் சார்னாலே வர முடியல, எல்லாருமே நாளைக்கு போஸ்ட் போடுறாங்க. இந்த ஓடிடி ப்ளஸில் ரிலீஸ் பண்ண கேபிள் சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் செல்வமணி சாருக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பெப்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே பேட்டா வச்சுக்கிட்டு சின்ன படங்களுக்கும் அதே பேட்டா தான், பெரிய படங்களுக்கும் அதே பேட்டா தான். கேமரா பேட்டாவோ இல்லை லைட் பேட்டா எதுவும் மாறுறதில்ல. ஆனால் எங்களுக்கு சொல்ல போது மட்டும் சின்ன படம்னு சொல்லிடுறாங்க.
அது ஒன்று நீங்கள் எல்லாத்துக்கும் இது கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அது சின்ன படம் சொல்லும்போது அது எந்த யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ நாங்கள் அது சின்ன படம்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பெரிய படம்னு சொல்லுங்கள். அதுதான் நான் வைக்கிற ஒரே கோரிக்கையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓடிடியில் மக்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஓடிடி ப்ளஸ் அமேசான் பிரைம் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆரம்பத்துலேருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ப்ரொமோஷனல் பார்ட்னர்ஸ், டோஷிலாக்காவாக இருக்கலாம், கண்டென்ட் பேரடிஸ், எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கையும் சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்சால் ஏன்னா கவர்மெண்ட்டில் நான் நிறைய கோரிக்கை வச்சுருந்தேன். அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா ஒரு 50 அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா ஸ்டாலின் சார்ல எப்பயோ சொல்லி வச்சுருந்தேன். நிறைய ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 50 திரையரங்கம் வெறும் 50 ரூபா டிக்கெட்டில் ஒரு கவர்மெண்ட் தேட்டர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ப்ரைவேட் தேட்டர்ஸ்க்கு போக முடியாத ஆட்கள் கண்டிப்பாக எல்லா மக்களும் போயிருப்பாங்க. கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டுக்கே பெரிய ரெவன்யூ ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி கொடுக்கும். அதை அவங்களால அது இன்ன வரைக்கும் பண்ண முடியல. நாங்களாம் 5 வருஷமா எல்லா டீமும் பேசியிருக்கிறோம். ஆக்சுவலாக கேரளாலலாம் இருக்குது கவர்மெண்ட் தேட்டர்ஸ். ஸோ இது அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டைமில் பாருங்கள், இப்போ நாங்கள் தலைகளாக தான் குதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எலெக்ஷன் டைமில் போய் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக.